على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின் எமது ஹிக்மா ஜும்மா பள்ளிவாசலினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாதாந்த தர்பியத் நிகழ்ச்சியில் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இளைஞர்கள் மத்தியில் புகுந்துள்ள கலாச்சார சீர்கேடுகள் என்ற ஒரு தலைப்பில் சில விடயங்களை முன்வைக்குமாறு கேட்கப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கலாச்சாரம் என்பது அல்லது கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தினுடைய அல்லது மக்களினுடைய அவர்கள் பின்பற்றுகின்ற பழக்க வழக்கங்கள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை குறிக்கின்றது. கலாச்சாரம் என்றால் ஒரு சமூகம் வாழுகின்ற அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அவர்கள் பின்பற்றுகின்ற பண்பாட்டு முறைகளை அது குறிக்கின்றது. இது ஒவ்வொரு மொழி பேசுகின்றவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான பண்பாடுகள், ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்றவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இருக்கும். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த கலாச்சாரம் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிற்கும் அவருடைய கலாச்சாரம் அல் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய கலாச்சாரம். அவர் என்ன மொழியை பேசினாலும் சரி, அவர் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவருடைய கலாச்சாரம் குர்ஆன் சுன்னா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகுன ஹவாஹு தப்அன் லிமா ஜிஅது பி. உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் எது வரைக்கும் என்றால் அவருடைய அந்த ஹவா, அவருடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வழிமுறையை அடிப்படையாக கொண்டதாக ஆகாத வரைக்கும் அவர் மூமினாக ஆக மாட்டார். நமது விருப்பம், நமது ஆசைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வழியில் அமையப்பெறுகிற போதுதான் நாங்கள் மூமீன்களாக ஆக முடியும் என்ற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த விடயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு என்றால் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர்,
வதக்கரல்லாஹ கசீரா. யார் அல்லாஹுவை எதிர்பார்த்து ஆதரவு வைத்து செயற்படுகிறாரோ, மறுமை நாள் என்றொன்று இருக்கிறது என்று சொல்லி அதையும் ஆதரவு வைத்து அடிக்கடி அதிகமாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்தியும் யார் வாழுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாபிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே எமது கலாச்சாரம் என்பது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாம் பேணுகின்ற அந்த விடயங்கள், நாம் ஆடை அணிவதாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவனுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதனை அணியுமாறு சொன்னார்களோ அந்த அடிப்படையில் அணிவதுதான் நமது கலாச்சாரம். சாப்பிடுவதென்றாலும் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் சாப்பிடுவதுதான் நமது கலாச்சாரம். திருமணம் என்றால் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் அதனை செய்வதுதான் நமது கலாச்சாரம். அதே போன்று ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், தாடி வைப்பதாக இருந்தாலும் சரி எல்லாம். ஆனால் இன்றைக்கு நமது இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒரு இளைஞனை நீங்கள் கற்பனையிலே எடுத்து பாருங்கள். ஒரு சஹாபியையும் ஒரு இளைஞனையும் இப்போது வாழக்கூடிய நமது இளைஞனையும் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அல்லது அதற்கு பிறகு வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் என்றிருந்தவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் எமது இளைஞர்களுடைய கலாச்சாரம் யாரை பின்பற்றியதாக இருக்கிறது, அவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்பது விளங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த இளைஞர் சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே இஸ்லாத்துக்காக அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே தன்னுடைய எல்லா நடைமுறைகளையும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த தன்னுடைய மகனை அழைத்து வருகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருக்கின்றார்கள். மதீனாவிலே உள்ள எல்லா சஹாபாக்களும் தங்களாலான உதவிகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழலிலே இந்த தாய் தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக தன் மகன் அனஸ் இப்னு மாலிக் சிறுவர் அழைத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுக்கின்றார்கள். கொடுத்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அனசுன் ஹாதிமுக், இந்த அனஸ் இருக்கிறாரே இவர் உங்களுக்கு பணிவிடை செய்வார், ஊழியம் செய்வார், இவரை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் கூலியெல்லாம் தர தேவையில்ல. ஃபதுல்லாஹ லஹு, இவருக்காக அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த தாய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தார்கள். இந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தன் வாழ்நாளை அல்லாஹ்வுடைய தூதரோடு அர்ப்பணிக்கிறார்கள் ஹிதுமத்துக்காக. அவர்களுடைய நடைமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையாக மாற்றினார்கள். ரசூலுல்லாஹ் செய்கிற மாதிரி அவர் எல்லா செயற்பாடுகளையும் செய்கிற ஒருவராக. அதே போல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறைகளை தன்னுடைய நடைமுறைகளாக எடுத்து நடக்கிறவர்களாக மாறினார்கள். எந்த அளவுக்கென்றால் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு அதை போல தானும் அதே உணவை விரும்பி சாப்பிடுகின்றவர்களாக, அதாவது சுன்னாவுக்கு மேலதிகமாக போய் ரசூலுல்லாஹ்வுடைய வளமைகளை எல்லாம் பின்பற்றுகிற ஒரு உணர்வு, ஒரு ஆசை, ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு ரோட்டால் போய் அந்த ரோட்டில் ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுத்தாங்கண்டா அதே மாதிரி இந்த சஹாபாக்களும் போய் அவ்விடத்தில் இறங்கி ஓய்வெடுத்து சிறுநீர் கழித்து விட்டு வர ஒரு சூழல். ஆனால் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை இப்படி செய்யுங்கண்டு. ஆனால் அவங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி நபியை போலே எல்லாம் இருக்கணும் என்று விரும்பினாங்க. அன்பான சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நமது இளைய சமுதாயம் அவர்கள் இந்த குர்ஆன் சுன்னா என்கிற இந்த அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்
அவர்கள் ஒரு நடிகனை போல, ஒரு கதாநாயகன், ஒரு சினிமாவிலே வருகிற நடிகன் எப்படி உடுப்பு போடுறாரோ அதை போல உடுப்பு, அவர் எப்படி டயலாக் பேச்சுக்கள் பேசுகின்றாரோ அதே போல் இவரும் பேசுகிறது, அவர் எப்படி முடிவெட்டிருக்கிறாரோ அதை போல் இவங்களும் முடிவெட்டுறது, அவர் எப்படி தாடி வளர்க்குறாரோ அல்லது மீசை வளர்க்குறாரோ அதே போல் இவரும். இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு நமது சமுதாயத்துக்கு மத்தியிலே உருவாகி கொண்டு வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எனக்கு பிறகு உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளை சானாக முளமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் உடும்பினுடைய பொந்துக்குள் புகுந்தால் நீங்களும் புகுவீர்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் சஹாபாக்கள் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் பல விடயங்களை சொல்லி சொல்லி அவர்களை மாற்றி அமைத்து விட்டார்கள். இப்போது திடீரென சொல்லுகின்றார்கள், நீங்கள் இப்படி அவர்களைப் போல ஆகுவீர்கள் என்று. அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, யூத கிறிஸ்தவர்களையா நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுகின்றீர்கள்? அவர்களை அல்லாமல் வேறு யாரை, அவங்களைத்தான் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் உண்மையாக சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்களா? கிடையாது. ஆனால் அதனை இன்றைக்கு நமது சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூத கிறிஸ்தவர்களைப் போலவே எல்லா விடயங்களிலும் நமது இளையவர்கள் வாலிபர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற போது அங்கே அந்த காலத்து மக்களை ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்லப்பட்டது. அறியாமையில் வாழுகிற சமூகம். உண்மையாக அந்த சமுதாயம் என்ன விடயத்தில் அறிவிலிகளாக இருந்தார்கள்? அவர்கள் அறிவிலிகளாக இருந்தது உலக விஷயத்தில் அல்ல. அவர்கள் அறிவிலிகளாக மடையர்களாக இருந்தது மார்க்க விஷயங்களில். அந்த மக்கள் இன்றைக்கு நம்மட இளைஞர் சமூகம் செய்கிற எல்லா விஷயங்களையும் அன்றைக்கு இந்த சமூகம் செஞ்சுக்கிருந்தான். இந்த போதை வஸ்து பாவனையாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், அதே போன்று கொலை செய்வதாக இருக்கட்டும், திருடுவதாக இருக்கட்டும், பாவங்களை பகிரங்கமாக செய்கிறதா, எல்லாம் சகலதும் இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே திருத்தி அமைச்சாங்க. தான் மரணிக்கிற அந்த தருவாயிலே செய்த அந்த இறுதி ஹஜ்ஜின் போது சொன்னார்கள், அலா இன்ன குல்ல ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹ்த கதமைய மௌது. அறிந்து கொள்ளுங்கள், ஜாஹிலியா காலத்து நடைமுறைகள் அத்தனையும் என் கால்களுக்கு கீழே வைக்கப்பட்டு விட்டது, நீங்கள் அதை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த பிரியாவிடை ஹஜ்ஜின் போது மிக அதிகமான சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த அரபா பெருவழியிலே வைத்து சொன்னார்கள், இதுக்கு பிறகு நாம் எதையெல்லாம் தடுத்தோமோ அந்த ஜாஹிலிய கால இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்திலே நாம் செய்து கொண்டிருந்த அந்த விடயங்களை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நமது இளைஞர் சமுதாயம் அந்த அத்தனையும் ஹயாத்தாக்கி கொண்டு வருகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாகின்றானோ அவன் நம்முடைய ஆள் இல்லை, அவன் அவர்களை சார்ந்தவனே என்று சொன்னார்கள். இன்றைக்கு நமது வாலிபர்கள் இந்த விடயங்களிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் தொழில் செய்கின்ற இடங்களிலே, அவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகளிலே அப்படியே மாறிவிடுகின்றார்கள். எந்த இனத்தோடு சேர்ந்து பழகுகின்றார்களோ அவர்களைப் போல ஆகிவிடுகின்றார்கள். அவங்களோட பெருநாட்கள் வந்தால் இவர் அதில் மெயின் ஆளாயிருப்பார். அவங்களோட விஷாக்கண்டா இவர் தலைமையிலான அது நடக்கும். அவங்களோட பொசனண்டா இவர் தான் முன்னுக்கு நின்று நடத்துவார். அவங்களோட கிறிஸ்மஸ்ண்டா இவர் ஃபுல் ஃபீல்டில் நின்று செய்கிற ஒரு சூழல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அளவுக்கு நமது சமுதாயத்துடைய நிலவரங்கள் ஆகி போய் கொண்டிருக்கின்றது. சுன்னத்தான நோன்புகள் எப்போ என்று தெரியா, அதையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. அல்லது தொழுகையுடைய நேரம் எப்போ என்று தெரியாது, தொழுகைக்கு வரமாட்டாங்க.
ஆனால் சரியா பிறந்த நாள் வைபவம் எப்போ இன்னாருக்கு பிறந்த நாள் என்று அவருக்கு அந்த டேட்டுக்கு விஷ் பண்ணுறது, அல்லது திருமண நாள் எப்போன்னு பார்த்து அந்த நேரத்துக்கு அந்த டேட்டுக்கு டைமுக்கு விஷ் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாகின்ற விடயங்களை மிக சரியாக நேர்த்தியாக செய்து கொண்டு செல்கிற நமது சமுதாயம் மார்க்க விடயங்களிலிருந்து தூரமாகி செல்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இளமை பருவம் என்பது அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனும் ஃபிஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹா வல் ஃபராக். 2 அருட்கொடைகள் இருக்கின்றன. அந்த 2 அருட்கொடைகள் விடயத்திலும் அதிகமான மனிதர்கள் அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கின்றார்கள். ஒன்று ஓய்வும், அடுத்தது ஆரோக்கியமும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு இளமையில தான் கிடைக்கும், வேறு எந்த காலத்திலேயும் கிடைக்காது. அப்படியான ஆரோக்கியமான காலத்தை வணக்க வழிபாடுகளில் கழிக்க வேண்டிய வாலிபர்களும் யுவதிகளும் அவர்கள் வீணாக கழிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பள்ளி பக்கமே போகாத பள்ளி அடியில் நின்று கதைச்சிக்கிற வாலிபர்களை நாங்கள் பார்க்குறோம். பள்ளி அடியில் ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து காய்ச்சிக்கிறிக்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளிக்குள்ளே போய் தொழ மாட்டான். அல்லாஹு அக்பர். அப்படியான ஒரு நிலவரம். ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிற மக்பராவுக்குள்ளே போய் அங்கே சாராயம் குடித்து அங்கே போத்தல் கிடக்கும், சாராய போத்தல். அப்படியான வாலிப சமுதாயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்படி இந்த இளைஞர்கள் கலாச்சார ரீதியாக சீரழிந்து போயிருக்கிறார்கள் என்ற இந்த தலைப்பிலே ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து நாங்கள் பேசலாம். முடி, தாடி, மீசை, உடுப்பு, கல்யாணம் என்று ஒவ்வொரு தலைப்பில் எடுத்து பேசலாம். மணித்தியால கணக்கில் பேசலாம். அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிந்து போயிருக்கின்றார்கள். உதாரணமாக முடிவெட்டுற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெட்டுகிற சுன்னாவை சொன்னார்கள். முடி வளர்க்கிற அல்லது வெட்டுற சுன்னா என்னென்னா, முழுமையாக வளர்க்கிற, அது தோலை வந்து அடைகிற போது அதனை வெட்டி விடுவது, அந்த முடியை நடுவால் புரிச்சு வாருவது, இதுதான் சுன்னா. ஆனால் இன்றைக்குள்ள வாலிப சமுதாயம் இந்த முடியை செய்கிற அநியாயம் இருக்குது, தாங்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விதமாக அதனை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். சலூன் கடைக்குள்ளே போனால் நீங்களே பார்க்கலாம், காட்சிப்படுத்தியிருப்பார்கள். சில ஊர்களில் மாற்று மத சகோதரர்கள் வெட்டுவார்கள். ஆனால் நமது பகுதிகளில் முஸ்லீம் என்று சொல்கின்ற சகோதரர்கள் தான் வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் வேறு கேட்குற மாதிரியே வெட்டி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். நஹா அனில் கஸ்இ, முடியில மேலே வளர்த்து கீழே வெட்டுறத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். வெட்டுவதாக இருந்தால் முழுமையாக எல்லாம் ஒரே ஷேப்பில் வெட்டணும், இல்லாட்டி முழுமையாக வளர்க்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த அமைப்பில் வெட்டக்கூடிய சமுதாயம்தான் மிக கூடுதலாக இருக்கின்றார்கள். மேலே வளர்த்து கீழே வெட்டி விடுறாக்கள். இது சின்ன பிள்ளைகளுக்கும் அதிகமாக செய்கிற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஒவ்வொரு விதமாக இது இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒரு இஸ்லாமிய கலாச்சாரமாக ஆகாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணுவதாக ஆகாது. மாற்று மதத்தவர்களுடைய, யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை பேணுவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எமது பாடசாலையிலே, நான் அறிந்த வகையில் ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவன், அவன் ஓ லெவல் அல்லது ஏ லெவல் அட்மிஷனுக்காக வருகின்றான். அங்கே இருக்கிற அந்த டிசிப்ளினுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார், நீ முடியை சரியாக வெட்டிக்கு வந்தால் தான் நான் உன்னை உள்ளே அனுமதிப்பேன், உனக்கு அட்மிஷன் தருவேன். அந்த மாணவன் அப்படியே திரும்பி போய் விடுகின்றான். எனக்கு அட்மிஷன் தேவையில்லை, இந்த முடிதான் எனக்கு முக்கியம். பிறகு வாப்பா வாரார், மகனையும் கூட்டிக்கித்தான் வாரார். அவர் வந்து சொல்கிறார், சார் அல்லாஹ்வுக்காக இவனுக்கு அந்த அட்மிஷனை கொடுத்துருங்க. அவன் முடி வெட்ட மாட்டான் சார், அவன் இப்படித்தான் இருப்பான், இவனுக்கு இப்போ விளங்க மாட்டான், எப்பயாவது ஒரு நாளைக்கு அவனுக்கு விளங்கட்டும், நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்துருங்க சார் என்று சொல்லி இப்படியான ஒரு சூழல்.
எங்களோட ஸ்டைலை நாங்கள் மாற்ற மாட்டோம், யாருக்காகவும் மாற்ற மாட்டோம் என்கிற அளவுக்கு தான் நமது வாலிபர்களுடைய சூழல் உருவாகிவிட்டது. நமது இளைஞர் சமுதாயத்தினுடைய நிலைமை வந்துவிட்டது. சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தார்கள். நம்முடாக்கள் இதையும் இந்த முடியை கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. இதான் இன்றைக்குள்ள சூழலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது, முடிகள் பழுத்து விட்டால் சாயம் தீட்டுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய இளைஞர்கள் முடி பழுக்காத நிலையில் சாயம் தீட்டுகின்றார்கள். நரைத்த முடிக்கு சாயம் தீட்டுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் கருத்த முடிக்கு சாயத்தை தீட்டுறான். ஒரு பொடியன், அவனுக்கு வயது ஒரு 25-30 வயதுக்குள்ள வெள்ளை முடியோட வாரான். முடி, தாடி, தலைமுடி எல்லாம் வெள்ளையாக இருக்கு. என்னடா ஆண்டோடு பார்த்தா தலைவா அல்லது என்ன வேறொரு வார்த்தையில் அவனோட தலை இப்படியாம், அவனோட தலை இப்படியாம், அதனால் இவன்ட தலையும் இப்படியாமன்னு சொல்லிட்டு வாரான். இப்படியான ஒரு சூழல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் யஹூத வன்னஸாரா லா யஸ்புகூன் ஃபஹாலிஃபூஹும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நரைத்த முடிகளுக்கு சாயம் தீட்ட மாட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்து தீட்டுங்கள் என்றார்கள். இப்போ இவங்க என்ன செய்கிறான், நரைக்காத முடிக்கு தீட்டிக்கிட்டு வாரான். ஒரு விளையாட்டு வீரர் அப்படி செஞ்சாரண்டோட்டு இவனும் அதே மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான் நமது சமுதாயத்தினுடைய நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தாடி மீசை விடயத்தில் வளமையாக நமது இளைஞர்கள் தாடியை ஃபுல்லாக வலிப்பான், மீசையை மட்டும் வச்சுக்கு திரிவான். இஸ்லாம் சொல்லுது, தாடியை பூரணமாக வளருங்கள், மீசையை எடுத்து விடுங்கள், கத்தரியுங்கள், வெட்டுங்கள், இப்படியெல்லாம் இருக்கின்றது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸுகள். ஆனால் நம்முடைய வாலிபர்கள், இளைஞர் சமுதாயம், அல்லாஹ் அருள் செய்த சில சகோதரர்கள் தாடியிலே கை வைக்காமல் மீசையை கத்தரித்து இஸ்லாமிய சுன்னாவை சரியாக பண்ணுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஆனால் சில வாலிபர்கள் திடீரென தாடியோடும் மீசையோடும் உலா வந்தார்கள். என்ன என்று கேட்டால், அங்கேயும் ஒரு தலைவன் ஒரு படத்தில் அவர் மீசையையும் புல்ல வளர்த்து தாடியையும் புல்ல வளர்த்து அவரை பார்த்து இவனும் அப்படியே வளர்த்துக்கு வாரான். அப்போ பாடசாலைக்கு இந்த மாதிரியான ஆட்கள் வருகிற போது அங்கே ஆசிரியர்கள், அதிபர்கள் அதுக்கு எதிராக கடுமையான குரல் கொடுப்பார்கள். அங்கே தாடி வைக்கலா என்ற ஒரு மிக மோசமான ஒரு சம்பிரதாயத்தை நமது முஸ்லீம் பாடசாலையில் உள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். தாடி வச்சா வெள்ளிக்கிழமையில் பார்த்து விரசி விடுகின்ற எத்தனையோ அதிபர்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். சில மதரசாவில் ஓதி போட்டு சில பிள்ளைகள் இடையில் விட்டுட்டு வந்திருக்கும். அந்த பிள்ளைகள் கூட அந்த தாடியோடு இருக்கும், விரசி விடுவாங்க. எனவே இப்படியான அந்த செயற்பாடுகளினால் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி படத்தை பார்த்து அல்லது ஒரு விளையாட்டு வீரனை பார்த்து இந்த மாதிரி வரக்கூடிய பிள்ளைகள் தாடியையும் மீசையும் வச்சுக்கிட்டு சிலவன் வாரான். சில பிள்ளைகள் சுன்னத்து நன்மை கிடைக்கணும் என்ற நல்ல நோக்கத்தில் செய்கிறாங்க. இன்னும் சில ஆட்கள் இப்படியான அனாச்சாரங்களை வேறு மாற்று மதத்தருடைய அந்த முன்மாதிரியை பார்த்து செய்கின்றார்கள். ஆசிரியர்கள் இவனையும் விரசி விடுகின்றார்கள், 2 பேரையும் விரசுகிறாங்க. இப்போ இந்த பொடியன் ஒரு நடிகனை பார்த்து மீசையும் தாடி வச்ச பொடியன் நம்மகிட்ட ஓடியாரான். ஓடி அந்த நேரத்தில் இஸ்லாம் பேசுகின்றான். சார், நான் மார்க்கத்துக்காக இந்த தாடியை வச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு சார் டிசிப்ளினுக்கு பொறுப்பாக இருக்கிற சார் தாடியை வலிக்க சொல்கிறார் என்று சொல்கின்றார். அதே நேரத்தில் இந்த மாணவனிடத்தில் தொழுகை அல்லது பள்ளியுடனான தொடர்பு எதுவுமே கிடையாது. அன்பான சகோதரர்களே, எனவே இந்த சுன்னாக்கள் என்பது தான் முஸ்லீம்களாகிய எங்களுடைய கலாச்சாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அமைப்பில் நன்மை கிடைக்கும், மறுமையில் இதன் மூலம் எனக்கு அல்லாஹ் நல்ல பல பாக்கியங்களை தருவான் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செய்கிற போது நமக்கு கூலி இருக்கின்றது. அதற்கு மாற்றமாக ஒரு நடிகன் இப்படி வைக்கின்றான் என்று நாங்கள் வைத்தோம் என்றால் அதற்கு நன்மை கிடைக்காது. அது அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றி நடந்ததாகத்தான் கருதப்படும். என்ற ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் நடைபெறுகிறது என்று சொல்கின்றார்கள்.
எனவே அந்த நீயத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். இஹ்லாசுன் நிய்யா, அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணத்துடன் அந்த அமல் நடந்திருந்தால்தான் அல்லாஹ் அதனை அங்கீகரிக்கிறான். நாம் இப்படியான நோக்கத்தில் செய்தோம் என்றால் கிடையாது. இப்போ இன்னும் ஒரு பெஷன் என்னென்னா, எல்லாரும் கரண்டைக்காலுக்கு மேலே உடுப்பு ட்ரௌசர் போடுற ஒரு சூழல், ஆம்பளை பிள்ளைகள். இது பாடசாலைகளில் இருக்கின்றது. அது என்னென்று பார்த்தா அதுவும் ஒரு நடிகர் இப்படி போட்டு திராரண்டு போட்டு எல்லா பிள்ளைகளும் கரண்டைக்கு மேலே. அப்போ எங்களை போல ஆக்கள் வளமையாக கரண்டைக்கு மேலே. அப்போ அவனுக்கு அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அதையும் விமர்சிக்கிற ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இப்படி என்றாலும் அவன் போடட்டும் என்று உருற அமைப்பிலையும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின சஹாபாக்கள் எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை ஏவி விட்டால் உடனே ஏற்றி நடப்பார்கள், ஒன்றை தடுத்து விட்டால் உடனே தவிர்த்து கொள்வார்கள். அவங்களுடைய ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஆனால் நம்முடைய இளைஞர் சமுதாயத்துக்கு ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. படத்தில் வர நடிகர் அல்லது அந்த விளையாட்டு அந்த ஹீரோக்கள் தான் அவர்களுடைய ரோல் மாடலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தாடி விடயத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் தாடியை சரியாக வைக்கின்றார்கள் இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. தாடியையும் வளர்த்து மீசையையும் சேர்த்து வளர்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்து நீங்கள் தாடியை வளருங்க, மீசையை எடுங்க. யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்து தாடியை வளருங்க, மீசையை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நம்முடைய வாலிபர்கள் தாடியையும் வளர்த்து மீசையும் வளர்ப்பதானது இஸ்லாத்தில் நிராகரிக்கப்பட்டது. அது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. அதே போன்றுதான் தாடியை வலித்துவிட்டு மீசையோடு மாத்திரம் உலா வருவதும் அதுவும் சுன்னாவுக்கு முரணானது. இதில் இன்னும் ஒரு கவலையான விஷயம் என்னவென்றால், 60 வயதுக்கு மேற்பட்ட சில சகோதரர்கள் தாடியை வலிக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த அளவுக்குத்தான் அவருடைய ஈமானிய வறுமை காணப்படுகின்றது. வயசு 60க்கு மேலே இன்னும் அவருக்கு மனசு வரியில்லை, தாடியை கொஞ்சம் வளர்ப்போம், சுன்னாவை பேணுவோம், நம்ம மௌத்தானாலும் இந்த தாடி முகத்தோடு அல்லாஹ்வை போய் சந்திப்போம் என்கிற உணர்வு வருகிறதில்லை. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமையில் பார்த்து க்ளீன் ஷேவ் பண்ணி போகிறாக்கள் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஜனாசா குளிப்பாட்டுற அந்த இடத்துல ஷேவிங் நடந்துகிட்டு இருக்குது. என்னென்று ஒரு வெட்டி பார்த்தோன்னே, என்ன முடியலையா அந்த ஜனாசா, இவ்வளவு நேரம் ஏன் எடுக்கிறீர்கள் என்று போய் பார்த்தா அங்கே மையத்துக்கு சேவ் பண்ணிக்கிறீர்கள். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு நமது சமுதாயத்தினுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு சூழல் உருவாகி கொண்டு, மாற்று மத சகோதரர்கள் எப்படியெல்லாம் செய்வார்களோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஅதரல்லாஹு இலம் ரஇன் அஹ்ஹர அஜலஹு ஹத்தா பலக 60 சனா. ஒரு மனிதனுக்கு 60 வயதை அடைகிற வரைக்கும் தான் அல்லாஹ் அவன் திருந்தி தௌபா செய்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் இது. ஒரு மனிதனுக்கு சில பாவங்கள்லேருந்து மீள்றதுக்கான சந்தர்ப்பங்களை ஒரு 60 வயசு வரைக்கும் தான் அல்லாஹ் கொடுக்குறான். வயோதிப நிலை வந்த பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் 60 வயதுக்கு பிறகு 63 வயதிலே மரணித்து விட்டார்கள் என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ நம்மட ஆக்கள் 70 வயசுலேயும் கிளீன் ஷேவ் பண்ணுற ஆக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். இன்னும் சில ஆக்கள் தாடியை வலிக்கிற நோக்கம் என்னென்னா, அதில் 1-2 நரமுடி வாரத்துக்காக வலிக்கிற, அது விளங்கிடும் மண்டோட்டு. அது விளங்கினா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் நரைமுடிகளை புடுங்காதீர்கள், அகற்றாதீர்கள். ஃபஇன்னஹு நூறுன் யௌமல் கியாமா, அது மறுமை நாளில் பிரகாசமாக ஒளியாக வரும் என்று சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் நரைமுடியோடு இருப்பாரோ அவருக்கு ஒவ்வொரு நரைமுடிக்கும் நன்மைகள் என்றும் அவருக்கு அதன் மூலம் அந்தஸ்துகள் கிடைக்கிறது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே,
பிள்ளைகள் இளைஞர்கள் இந்த விஷயத்தில் பிழை செய்கிறாங்க, அவங்கள திருத்தோணும் என்று பெற்றோர் பேசிக்கொள்கின்றோம். அப்படி என்றால் முதலில் நாம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். இருந்தால் தான் நம்மளை பார்த்து அந்த புள்ள திருந்துவார். அடுத்ததாக ஆடை விடயத்தில் ஒவ்வொரு தலைப்பாக சுருக்கமாக சொல்லிக்கொண்டு செல்கின்றேன். ஆடை விடயத்தில் இளைஞர்களிடத்திலே மிக மோசமான சீர்கேடுகள் காணப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்குண்டா, இப்போ புதுசாக இங்கே பேசுமாறு சொன்னார்கள், சில வாலிபர்கள் மட்டுமல்ல பெரிய ஆட்களும் அவங்க கலிசன்களோட திரிகிறாங்களாம் வெளியில். தொட தெரிகிற மாதிரிக்கு கலிசனோட படித்தாக்கள் பெரிய பெரிய ஜொப்பில் இருக்கிறார்கள்லாம் வேலை முடிஞ்சு வந்து வேறுக்கிற ரெண்டு ஓட்டு என்னென்னு தெரியா அப்படியே ஃபுல்லாக கலிசன் அடிச்சுட்டு பைக் ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியில் திரிகிற, அல்லது ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியில் போகிற. அதுலேயும் விசேஷம் மனைவி பிள்ளைகளெல்லாம் வச்சு பின்னுக்கு ஆட்டோவில் வாகனத்தில் இருக்கிற இவர் முன்னுக்கு டிரைவிங் பண்ணி போகிற. என்னடான்னு பார்த்தா இதை மாதிரி நம்மளோட பக்கத்தில் இருக்கிற மாற்று மத சகோதரர்கள் செய்கின்றார்கள். அல்லது இந்த நாடகங்களில் படங்களில் இந்த மாதிரி காட்சிகள் வருகின்றது. இதைத்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாகின்றானோ அவன் அவர்களை சார்ந்தவன் இல்லை என்று. அவன் அவர்களை சார்ந்தவன், நம்மை சார்ந்தவன் இல்லை என்ற விஷயம். அப்போ நாம் அந்த சமூகத்தை பின்பற்றுகின்ற போது நாம் அவர்களை போல் ஆகிவிடுகின்றோம், அவர்களை சேர்ந்தவர்களாக மாறிவிடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடை என்பது ஔரத்தில் ஒரு பகுதியாகும். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை பார்க்கிறார்கள், தன்னுடைய தொடையை அவர் காட்டி கொண்டிருந்தார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தொடையை மறைத்துக்கொள், ஃபஇன்னஹா மினல் ஔரா, அது கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளில் இருந்தும் உள்ளது என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அளவுக்கு நமது சமுதாயம் எந்த உடுப்போட இருக்கிறது இஸ்லாம் தடுக்கிறதோ அந்த உடுப்போடையெல்லாம் வெளியில் போகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமைகள் சீராக வேண்டும். அடுத்தது, பெண்களுக்கு ஒப்பாகின்ற அமைப்பில் ஆடை அணியக்கூடிய இளைஞர் சமுதாயம் உருவாகி கொண்டு வருகின்றார்கள். திடீரென பின்னால் பார்த்தா ஒரு பொம்பளை புள்ள நிற்கிற மாதிரி இருக்கும். இப்படி கொண்டையெல்லாம் கட்டி ரிப்பன் எல்லாம் போட்டு காதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது தோடு அல்லது இப்படியெல்லாம் இருக்கும். நாம் நினைப்போம் ஒரு பொம்பளை புள்ள உண்டு நிற்கிதாக்குமோன்னு சொல்லி, முன்னுக்கு போய் பார்த்தா ஆம்பளை புள்ள. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது சபித்தார்கள், சாபமிட்டார்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜால் பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசா பிர் ரிஜால். பெண்களுக்கு ஒப்பாக நடக்கிற ஆண்களையும் ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கிற பெண்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டார்கள், சபித்தார்கள். நம்மளில் ஒரு ஆள் சபிச்சாலே நாம் பயப்படுறோம், பாபா சாபம் விட்டுறாத, சபிச்சு விட்டுறாத என்று நாம் சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் விட்டால் எப்படி அது பலிக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அழகு சாதன பொருட்களை பெண்கள் பாவிக்கிறாங்க என்றதே விமர்சனமாக இருக்குது. மேலதிகமாக வைத்தியத்துக்கு செலவழிக்கிற மாதிரி இந்த கிரீம் எல்லாம் போடுறாங்க. சில உலமாக்கள் இது அல்லாஹ்வோட கொடுத்த உருவத்தை இது மாற்றுறதாகும், இதுவும் புலண்டு பேசிக்கிருக்கிறாங்க. அதுக்குள்ள நம்முடைய வாலிபர்கள் இளைஞர்களும் கிரீம் கடையில் போய் நிற்கானுகள். என்னன்னு போட்டோன்னே நைட்டுக்கு போடுற கிரீம் தாங்க, டேய்க்கு போடுற கிரீம் தாங்க. இது பாடசாலையிலே இருந்து ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு எல்லாம் ஆண்கள் பெண்களைப் போல, அதே போன்று பெண்கள் ஆண்களைப் போல திரிகிற ஒரு சூழல். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு விடயம், போத வஸ்து பாவனை. இது பொதுவாக எல்லோரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த விடயத்தில் நமது சமூகம் எந்த அளவுக்கு மிக மோசமாக போய் கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் பேசிக்கிருந்தோம், போத வஸ்து பாவனையில் நம்மளோட பிள்ளைகள் ஈடுபட்டுக்கு இருக்கிறாங்கன்னு கவலையோடு பேசிக்கிருந்தோம். இப்போ என்னண்டா எல்லாரும் பிஸ்னஸ் மேனாக போய்த்தானல், போதை வஸ்து மெயின் டீலராக எல்லாரும் மாறிட்டான். போதை வஸ்தை விற்கிற ஆக்களாக பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் என்று எல்லாரும் பாடசாலை மாணவர்களை போதை வஸ்து விற்பனையாளர்களாக மாற்றியிருக்கின்றார்கள்.
அங்கே வார வியாபாரத்தை நீ அங்கே பார்த்துக்க, உனக்குரிய ஹக்கை நான் தாரன், உனக்கு ஃப்ரீ. அந்த அளவுக்கு மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தருகின்ற எல்லாம் ஹராம். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி. ஒரு நீதிபதி அண்மையிலே பாடசாலைக்கு விஜயம் செய்து மாணவர்களுக்கு மத்தியில் இந்த போதை வஸ்து சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விழிப்புணர்வின் போது அவர் சொன்னார், இலங்கையிலே ஒரு 250 அந்த அளவு போதை வஸ்துக்கள் தானாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காம். அரசாங்கம் போதை வஸ்து என்று சொல்லி ஒரு 250 ஒரு 300க்கு உள்ள பொருட்களைத்தான் இதெல்லாம் போதை வஸ்து என்று சொல்லுதான். ஆனால் இங்கே வரிதாம் சில சாமான்கள் அந்த லிஸ்டிலே இல்லாததுகள் திரும்ப கொண்டே பகுப்பாய்க்கு போட்டு அதுக்கு பிறகு இதுவும் உண்டு 251 இதையும் போதை வஸ்து. அப்படி புதுசாக போதை வஸ்துக்களை இறக்கி மக்களை போதை வஸ்துக்கு உள்ளாக்குகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. நீதிமன்றங்களில் திடீரென்று ஒரு பரதா போட்ட புள்ளொண்டு நிற்கிது கூட்டுக்குள்ளே, என்னையும் பிரச்சனையாக்கும், அடித்து போட்டாராக்கும் மாப்பிள்ளை, அதனால் அந்த புள்ள வந்திரிக்காக்கும் என்று பார்த்தா அங்கே வாசிக்கார் இவ்வளவு ரூபா பெறுமதியான கஞ்சா போதைப் பொருளை தன் உடைமைக்குள் மறைத்து வைத்திருந்தார். குற்றவாளியா சுத்தவாளியா? அந்த பிள்ளை குற்றவாளி என்னது, இவ்வளவு ஃபைனை கட்டி போட்டு போங்கன்னு சொல்கிறார். ஆரெண்டு பார்த்தா ஒரு ஃபாத்திமா, ஒரு ஆயிஷா, ஒரு ஹதீஜா. பிள்ளோட வயசு ஒரு 20-25 வயசுக்குள்ள, அவ்வளவுதான். தொழிலாக செஞ்சுக்கிருக்குது. ஊருக்குள்ளே ஒவ்வொரு ஊர்லேயும் சில்லறை கடை இருக்குது. சில பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அந்த கடையை வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே போய் அந்த கடைக்கு வேறு பெரிய சாமான்கள் ஒன்றும் இல்லை, ஆனால் என்னவும் சனந்தான். என்னென்று பார்த்தா போதை வஸ்து வியாபாரம் நடந்துக்கிருக்குது. அன்பான சகோதரர்களே, இது அவங்க நினைச்சிக்கிருக்காங்க நம்மளுக்கு இல்லை காசு வருது உழைச்சிக்கிரிக்கமெண்டு. இது மிகப்பெரிய ஒரு சாபத்தை பெற்று தருகிற ஒரு செயற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லஅனல்லாஹுல் ஹம்ர வ ஷாரிபஹா வ சாக்கியஹா வ பாயிஅஹா வ முப்தஅஹா வ ஆசிரஹா வ முஅ்தசிரஹா வ ஹாமிலஹா வல் மஹ்மூலத இலைஹ். ஹம்ரு என்ற வார்த்தை பொதுவாக எல்லா போதையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, பொதுவான வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சபிப்பானாக யார? இந்த போதை வஸ்த இதை குடிக்கிறவன், குடிக்க கொடுக்கின்றவன், விற்கின்றவன், வாங்குகின்றவன், அதனை உற்பத்தி செய்கின்றவன், சுமந்து செல்கின்றவன், எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சில பெற்றோர் என்ன செய்கின்றாங்கன்னா, கவலைப்பட்டுட்டியான் இவனை கொஞ்சம் புத்தியை செல்லுங்க, இவன் இப்படி போதை வஸ்துக்குள்ளே இறங்கிட்டான் என்று சொல்கிறார். உம்மா கவலைப்படுறா. அப்போ நாம் போய் அங்கே விசாரிக்கிற போது பாப்பா தான் அவனை போதை வஸ்துக்கு ஆளாக்கினவர். அவர் தான் சின்ன பிள்ளைய போய் வீடி வாங்கிட்டு வாடா, சிகரெட்டு வாங்கிட்டு வாமான்னு அனுப்பின அவர் தான். அவன் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்து காலப்போக்கில் அவன் அந்த கடையில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குமா அவனுக்கு. இந்த கடைக்கு போய் வாங்க போனால் கடைக்காரால் நினச்சிக்குவார் அவன் பாப்பாவுக்கு வாங்க வந்திருக்கானண்டு. இப்போ ஒரு நாள் அவனுக்கு வாங்கி அடிக்கிறவனாக பாப்பாட வீடியை அடித்து பார்த்து, பிறகு சிகரெட் அடித்து பார்த்து, பிறகு நண்பர்களோட போய் மிகப்பெரிய போதை வஸ்துக்கு ஆளாகி விடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதை வஸ்தை உம்முல் ஹபாயிஸ் என்று சொன்னார்கள். பாவங்களுக்கெல்லாம் உம்மாதான் என்று சொன்னார்கள். பாவங்களுக்கு பேசிக் அடிப்படையானது இந்த போதை வஸ்து என்று கூறுகின்றார்கள். நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி எல்லா மேடைகளையும் பேசுகின்றார்கள், போதை வஸ்தால் மிகப்பெரிய சீரழிவுண்டு. போதை வஸ்துக்கு ஆளாகிறவன் என்ன செய்கின்றான்? அவன் திருடுகின்றான். சில போதை வஸ்துக்கள் இருக்கின்றதாம், அதை குடிக்கலாட்டி அந்த நேரத்துக்கு அவனுக்கு சாப்பிடலாட்டி, அதாவது அது சம்பந்தமான ஒருவர் கூறினார், எலும்புக்குள்ளே கடிக்குமாம் அவனுக்கு, உள்ளுக்கு அவனுடைய பின் துவாரத்தினால் இரும்பை போட்டு சொரிய வண்ணும் போல தோன்றுமாம். அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும். அந்த உரிய நேரத்துக்கு அந்த போதை வஸ்து கிடைக்கவில்லை என்றால், ஐஸ் போன்ற அந்த போதை வஸ்துக்கள். இதனால் அவன் திருடுகின்றவனாக மாறுகின்றான். போதை வஸ்து பாவிக்கிறவனாக
ஆகின பொடியன். முதலாவது செஞ்ச போத வஸ்து, அடுத்தது அவன் திருடுகின்றவனாக மாறுகின்றான். அதே போன்று தாய் தந்தையர்களை எல்லாம் மனைவி உம்மா வாப்பாக்கெல்லாம் அடிக்கிற பிள்ளையாக மாறுறான். பெற்றோரை துன்புறுத்துறவன் நரகம் போவான், அவன் சுவர்க்கம் போக மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னத்த ஆக்குன், தாய் தந்தையர்களை துன்புறுத்துகிறவன் சுவனம் நுழைய மாட்டான். ஹதீஸ் சொல்லுது. இவனுக்கு அது ஒன்றும் விளங்காது. உம்மாக்கு அடித்து சில பிள்ளைகள் அந்த தாய் அந்த போதை வஸ்துக்கு உதவி செய்யாத போது, அதை வாங்கிறதுக்கு காசு கொடுக்காத நேரத்தில் அடித்து உளுத்தாட்டி அவள் கொஞ்சம் காலத்தால் மௌத்தாயின சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு கேவலமான சம்பவங்கள் நமது சமுதாயத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது, விசேடமாக வாலிப சமுதாயத்துக்கு மத்தியிலே. அதே போன்று இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் எந்த நேரமும் ஒரு போதை மயக்கத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு நாம் சொல்கிற உபதேசம் மார்க்கம் ஒன்றும் விளங்காது. முக்கியமாக தொழுற நோன்பு பிடிக்கிற அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை எதுவும் கிடையாது. எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனக்குமுல் அதாவத வல் பக்லா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பாவத்தையும், அதாவது விரோதத்தையும் பகைமையையும் ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றான். விரோதத்தையும் பகைமையையும் ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றான். ஃபில் ஹம்ரி வல் மைசிர், இந்த போதை வஸ்து பாவனையின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றான். வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவுபடுத்துவதிலிருந்து உங்களை தடுப்பதற்கும் விரும்புகின்றான். வஅனி ஸலா, தொழுகையிலிருந்து உங்களை தடுக்கவும் விரும்புகின்றான். எனவே ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இப்படி உங்களுக்கு மத்தியில் இந்த போதை வஸ்து, இந்த சூதாட்டத்தின் மூலம் ஷைத்தான் உங்களை ஒருவருக்கொருவர் பகைவர்களாகவும் ஒருவருக்கொருத்தர் விரோதத்தோடு நடக்கிறவர்களாகவும் தொழுகையிலிருந்து தூரமாக்கி அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து தூரமாக்கி உங்களை அவன் மாற்றுவதற்கு பார்க்கிறான். எனவே இந்த மாதிரியான போதையிலிருந்து, இந்த மாதிரியான சூதாட்டத்திலிருந்து நீங்கள் விடுபட மாட்டீர்களா, நீங்கள் விலகி நடக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவிலே 91வது வசனத்திலே கேட்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு விடயம் என்னவென்றால், நமது இளைஞர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போதை போன்ற ஹராத்தை சாப்பிடுவதிருக்கிறதே, அது அவர் களவெடுத்து சாப்பிடுவதாக இருக்கலாம், போதை வஸ்தின் மூலமாக அந்த பொருட்களை சாப்பிடுவதாக இருக்கலாம். இவருடைய உடம்பிலே இப்போ ஹராம் தான் வந்து சேருகின்றது. இவர் செய்கிற வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது, இவருடைய துஆ கபூலாகாது, இவர் சுவர்க்கம் போவதற்கு தகுதியற்றவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத லஹ்முன் நபத மின் சுஹ்தின் அன்னாரு அவுலா பிஹ். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஹராத்தை திண்டு வளர்ந்த உடம்பு சுவர்க்கம் போக மாட்டாது. ஹராத்தில் வளர்ந்த உடம்பு இருக்குது, அது சுவர்க்கம் போகாது, அதுக்கு தகுதியான இடம் நரகம்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆனால் கவலையான விடயம் என்னவென்றால், நம்முடைய பகுதிகளில் கடலுக்கு போகிறாக்கள் கடலில் போய் அங்கே மீன் பிடிக்கிற நேரம் இந்த போதை வஸ்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இப்போ கடலுக்கு போகக்குள்ள சீனி, அரிசி, மோட்டின், அது இதண்டு எல்லாம் வாங்குறானே, அதோடு சேர்த்து இந்த மாதிரி போதை வஸ்துக்களும். ஒரு காலத்தில் ஆக்கள் பீடி கட்டு மட்டும் வாங்கி போவாங்க, அவங்க பாவிக்கிறது தான். இப்போ பீடி இல்லை, பீடியை விட பெரிய சாமான்லாம் போகுது, பீடி, சுருட்டு, கஞ்சா, அபின். இப்போ இந்த பெரிய போதை வஸ்து இந்த பீடி என்ன அப்படி எல்லாம் இல்லை, சும்மா சின்ன ஒரு பக்கெட்டு 2-3 இருக்கும், இல்லாட்டி சும்மா நோமலாக இருக்கும். ஆனால் அது பெரிய பெறுமதியான சாமான்கள் அங்கே போகும். அல்லாஹ் அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய்விட்டது. ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும், அந்த நிலையில் நமது ரூஹு பிரிந்து விட்டால் நிலைமை எப்படி இருக்கும்? எத்தனை பேர் திடீர் மரணங்களுக்கு உள்ளாகிறாங்க, அவங்க நினைச்சும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் நினைச்சிருப்பார், நாம் ஒரு 40 வயதுக்கு பிறகு திருந்தலாம், ஒரு 60 வயதாக்குள்ளே சரியாக தாடியெல்லாம் வச்சு பள்ளிக்குள்ளே போய் முன்சாஃபில் இருக்கலாமான்னு நினைச்சிருப்பார். ஆனால் திடீரென ஒரு நாளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகி மௌத்தாயிருவார், அல்லது திடீரென கடலுக்கு போனவர் ஹார்ட் அட்டாக்கில் சீவம் பேத்துரும், அல்லது இந்த போதை வஸ்தை பாவித்த நிலையிலேயே அவர் சீவம் போயிடும்.
ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், யுபஅது குல்லு அபுதின் அலா மா மாத அலைஹ். ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மௌத்தானானோ அந்த நிலையிலேயே எழுப்பப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் சுஜூதில் மௌத்தாயினா அவருக்கு பாக்கியம், நோன்பு வாயோட மௌத்தாயினால் அவருக்கு பாக்கியம், குர்ஆன் ஓதிய நிலையில் மௌத்தானால் அவருக்கு பாக்கியம், தொழுத நிலையில் மௌத்தானால் அவருக்கு பாக்கியம். ஆனால் சாராயம் வகுத்தில் இருக்கிற நிலையில் மௌத்தாயினால் அவன் நரகம், அவன் மரணம் ஜாஹிலியா காலத்து மரணத்தை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நமது வாலிபர்களுடைய இன்னும் ஒரு அவர்களுக்கு மத்தியிலே வந்திருக்கிற ஒரு கலாச்சார சீர்கேடு என்னவென்றால், எங்களுடைய ஹஸரத் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல உபதேசங்களை கேட்டு நடப்பதில்லை. வாப்பாவோட பேசுகிற இல்லை பிள்ளைகள், வீட்டில் வாப்பாவோட கதைக்கிற இல்லை. என்ன எஞ்ச வாப்பான்னு பார்த்தா அவர் புத்தி சென்ன அதுக்கு கதைக்கிற இல்லை. 10 மணிக்கு வீட்ட வாரான், ஒழும்புறான் காலையில் 12 மணிக்கு. அப்போ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியலாமா ஒரு வாப்பா? ஒரு நாளைக்கு அந்த ஆளுக்கு கோவம் வந்து ஏசுகிறான், என்ன பிள்ளைகளா நீங்கள் அப்படின்னு ஏசி விட்டார். இதுக்கு பாப்பாவோட கதைக்கிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. இல்லாட்டி கூட்டாளிமார் அவனோட சுற்றுறதுக்காக வாப்பாவோட சைக்கிள் எடுத்துகிட்டு போவான். பாப்பா இங்கே நடந்து திரிஞ்சு கோபத்தில் ஏசி விட்ருவார். நீ ஒன்ற கூட்டாளிமாரோட சும்மா சுற்றுறதுக்கு போய்வாய், எந்த வேலைக்கு சைக்கிள் இல்லாமல் இருக்கேன் ஏசினோன்னு. அதனால் வாப்பாவோட பேசுகிறதில்ல, உம்மாவோட பேசுகிறதில்ல. சில நேரம் வாப்பாவோட பேசாத காரணத்தினால பாப்பா உம்மா கிட்ட சொல்லுவார், இதை சொல்லி இப்படி சொல்லி உண்ட மகனுக்கு சொல்லி, நான் சொன்ன சண்டை வருது பிரச்சனையாவது நீயாவது சொல்லி உண்ட பிள்ளைய திருத்து கண்டோடனே திரும்ப உம்மாவோடையும் பேச மாட்டான். உம்மா செல்றதால அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே போனோடனே அங்கே சேர்மார் இது எல்லாத்தையும் அங்கீகரிக்கிற மாதிரி யாராவது இருந்தால் ஓகே. எல்லா சேர்மாரும் அப்படி பார்த்துக்கிறிக்க மாட்டாங்க. பெரும்பாலான சேர்மார் இதை தட்டி கேட்பாங்க, இதை சுட்டி காட்டுவாங்க. உடனே சேரோட சண்டை, சேருக்கு பிரச்சனையை உருவாக்கி விட்ருவான். அது காணான்னு சொல்லி பள்ளிகளுக்கு பக்கத்தில் பள்ளிகளில் பயானுகள் போகும், ஜும்மா அல்லது வேறு பயானுகள், ஹதீஸ் வாசிக்கிற குர்ஆன் உள்ளுக்கு வரவே மாட்டான். ஜும்மா நடக்கும், இல்லைண்ட பீரங்கி பேச்சாளர் வந்து பேசிக்கிருப்பார், வெளியூர்களில் இருந்தெல்லாம் சில உலமாக்கள் வந்து பேசுவாங்க, இவன் உள்ளுக்கு வரவே மாட்டான். ஜும்மா நடக்கும், சீரியஸாக மக்கள் கேட்டுக்கிறிப்பான், கணக்கு எடுக்க மாட்டான். அவன் கூட்டாளியோட அந்த நேரத்தில் காய்ச்சிக்கிறிப்பான், சரியா கதுக்காமத்தி செலான்னக்குள்ளே உது எடுத்துக்கு நிற்பான். அப்போ இப்படியான சூழ்நிலையில் எப்படி இவனுக்கு உபதேசம் பிரயோசனம் அளிப்பது? முதலாவது உபதேசத்தை கேட்குறதே இல்லை, ரெண்டாவது கேட்டால் நடக்கிறதும் இல்லை. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கண்டா அவங்களாக போவாங்க, போய் யார சொல்லா அவுசினி எனக்கு உபதேசம் செய்யுங்க யார சொல்லா, அல்லிம் நீ எனக்கு ஏதாவது கற்றுத்தாங்க யார சொல்லா. இப்படி தான் சஹாபாக்கள் ரசூல்லாட சபையில் அந்த அவங்களோட நல்லுபதேசத்தை கேட்கணுமன்றத்தில் ஆர்வமாயிருப்பாங்க. பெண்மணிகள் வந்து யார சொல்லா, நீங்கள் ஆண்களுக்கு தான் பயான் வைக்கிறீங்க, உபதேசம் வைக்கிறீங்க, எங்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்குங்களேன் என்று இப்படி வாயால் கேட்டு நேரம் எடுத்து அந்த சஹாபியா பெண்கள் பயான் நிகழ்ச்சிகளை செய்யுமாறு கேட்டு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறான். நம்முடைய பிள்ளைகள் இந்த உபதேசங்களை கணக்கெடுக்கிறதில்ல. அவனோட காதுக்குள்ளே எந்நேரமும் ஒரு பாட்டு அல்லது ஒரு ஜோக்கு இதுகள் தான் போயிட்டுருக்கும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சஹாபாக்கள் எப்படி என்றால், ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், அவர் உமர் இப்னு அபி சலமா என்கிற நபித்தோழர், அவர் சொல்லுகின்றார், நான் ரசூலுல்லாஹோட மடியில் வளர்கிற ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் ஒரு நாள் சாப்பிடக்குள்ள பாத்திரத்தில் அங்கும் இங்கும் என் கை போய் அப்படி நான் சாப்பிட்டுட்டேன். முறதரியா சின்ன பிள்ளை தானே. ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொன்னாங்க, ஓ பையனே, நீ பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு, உன் வலது கையால் சாப்பிடு என்று சொன்னார்கள். இல்லை பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த சஹாபி சொல்லுகின்றார், ஃபமா ஜாலத் தில்க திஅமதி பாத். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய்த்தாங்க, ஒரே ஒரு நாள் சின்ன பிள்ளையில தான் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்த. அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் அன்று கற்றுத்தந்தார்களே அந்த சாப்பாட்டு ஒழுங்குமுறை, அதுதான் எனது சாப்பிடும் முறையாக இருந்து வந்தது. நான் அதை மாற்றவே இல்லை, அன்று தொட்டு இன்று வரைக்கும் அப்படியே தான் நான் சாப்பிட்டு வருகிறேன் என்று சொல்கின்றார். இதுதான் சஹாபாக்கள்.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் போகின்றார்கள். ஆடை கரண்டைக்கு கீழாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்ட ஆடையை கரண்டைக்கு கீழே இருக்கிற ஆடையை உயர்த்தி என்று உயர்த்தி உடுக்கிறார்கள். திரும்ப உயர்த்தி என்றார்கள், உயர்த்தி உடுக்கின்றார்கள். பிறகு அங்கே சபையில் இருந்தார்கள் கேட்குறாங்க, எதுவரைக்கும் உயர்த்தினீங்கண்டு. அவர் சரியாக அதாவது முழங்கால் கரண்டைக்கால் அதில் சரி பாதி அளவுக்கு நான் உயர்த்தி உடுத்தேன் என்று சொன்னார். அதில் அவர் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அதே இடத்தில் தான் உயர்த்தி உடுத்து வருகிறேன். ரசூலுல்லாஹ் எது வரைக்கும் உயர்த்து என்று சொன்னார்களோ அந்த இடத்திலேயே நான் அப்படியே உடுத்துக்கு வாரேன் என்று சொல்கின்றார்கள். இதான் சஹாபாக்கள். இப்போ நம்மட பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, உபதேசங்களை புறக்கணிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் பாடல்களுக்கு, படத்துக்கு, நாடகத்துக்கு, விளையாட்டு போட்டிகளுக்கு, மியூசிக் ப்ரோக்ராம் என்று சொன்னால் அல்லது எலெக்ஷன் கூட்டமண்டா ஒதுங்குறானல் பிள்ளைகள். ஆனால் ஜும்மாண்டு சொன்னோன்னே, பயானண்டோன்னே அல்லது வேறு மார்க்க சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்றோன்னே ஒரு சில வயோதிப சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவங்க மட்டும் முன்னுக்கு வந்து கேட்டுக்கிருப்பாங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் உபதேசங்களை புறக்கணிக்கின்றார். பாங்கு சொல்லிட்டிக்கும் பாட்டு கேட்டுக்கிருப்பான், பாங்கு சொல்லிட்டிக்கும் அல்லது குர்ஆன் கிராத்துகள் ஸ்பீக்கரில் இன்றைக்கு பள்ளியில் தொழிக்கப்பட்டு போயிட்டிருக்கும், நாடகம், படம், ஜோக்கு பார்த்துக்கிருப்பான். உபதேசங்களை புறக்கணிக்கிற ஒரு சூழல். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வமன் அஅரல அன் திக்ரி, என்னுடைய நல்லுபதேசத்தை யார் புறக்கணிக்கின்றானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவனை மறுமையில் குருடனாக எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, அவன் கேட்கிறான், என்ற ரப்பே, என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று. அப்போது பக்கது குந்து பசீரா, உலகத்திலே வாழுகிற போது நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், என்னை ஏன் இப்படி குருடனாக ஆக்கியிருக்கிறாய் என்று அவன் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக்க அச்சத்துக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, இப்படித்தான் நீ உலகத்தில் வாழுகிற போது என்னுடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தன, நீ கண்டுக்கல, நீ மறந்து திரிந்தாய். எனவே வக்கதாலிக்கல் யௌம துன்சா, உன்னை நாங்கள் கணக்கெடுக்கலை, இன்றைய நாளில் உன்னை நாங்கள் மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பான சகோதரர்களே, சூரத்து தாகாவிலே இது இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இப்படித்தான் நமது சமுதாயத்தினுடைய இளைஞர் சமுதாயம் சும்மா நேரங்களை, காலங்களை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் இரவைக்கெல்லாம் நின்று வணங்குவாங்களாம், அல்லது சஹாபாக்கள் இஷா தொழுதத்தோடு போய் தூங்கிவிட்டு தஹஜ்ஜத்து நேரங்களில் எழுந்து நின்று வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். அதனை மாட்டு மதத்தவர்கள் கண்டு பயப்படுவார்களாம். இரவைக்கெல்லாம் அவங்க தொழுறதும் பகலையில் இப்படியான விஷயங்களில் மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்பதும் என்று சொல்லி ஆச்சரியப்படுவாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வாலிபர்கள் என்ன செய்கிறான், இஷாக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மகரிபுக்கு முன்பு தூங்குறதையும் இஷாக்கு பிறகு வீணான கதைகள் கதைக்கிறதையும் ரசூல்லா வெறுத்தாங்க. நேரத்தோட படுக்கணுமென்றதான் ரசூல்லாவுடைய ஒரு சுன்னா. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறான், இஷாக்கு பிறகுல இருந்து தான் அவனோட நேரம் ஸ்டார்ட் சுற்றி திறத்துக்கு. தஹஜ்ஜத் நேரம் என்பது அவன் படுக்கிற நேரம். அன்பான சகோதரர்களே, அந்த அளவுக்கு மிக மோசமாக சரியாக சுபவுக்கு வாங்கு வரையும் ஊட்ட ஒரு மூலைக்குள்ளால் வந்து படுத்து காலத்தால் 12 மணிக்கு ஒலிம்பிக்கு நிற்பான். மார்க்கத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு சூழல், தொழுகைகளில் எந்த பங்கு பற்றலும் இல்லாத ஒரு சூழல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளிலே சிலரை பார்ப்பார்கள். யத்தஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை குறித்து விசாரி, நல்லா தெரிஞ்சாக்கள் நரகத்துக்குள்ளே கிடக்கிறத சொர்க்கவாசிகள் பார்ப்பாங்க, கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள் தள்ளியது எது, நீங்கள் என்னத்துக்கு இந்த சக்கருக்குள்ளே வந்த. சக்கர் என்ற நரகத்தை பற்றியே குர்ஆனில் அல்லாஹ் வேறொரு இடத்துல பேசுகின்றான். அதுக்கு போகிறவரா லா துபுகி வலா ததர், மிஞ்ச மாட்டார், அப்படி பொசிக்கு வேதனை செய்கிற சக்கர் என்ற நரகத்துக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருக்காங்களே என்ற கவலையில் கேட்பாங்க, நீங்கள் என்னத்துக்கு இதுக்க வந்தேன்ட்டு.
அப்போது அவர்கள் முதலாவது சொல்லுவது காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகிறவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிலின், பூமியிலே உலகத்திலே வாழுகிற போது சும்மா டைமை வேஸ்டாக்கி அரட்டை அடித்து திராக்களோடு நாங்கள் சேர்ந்து திரிஞ்சிட்டோம். பள்ளியில் தொழுகை நடக்கும், முன்னுக்கு சும்மா காய்ச்சிக்கு நிற்கிறேன், பயான் போகும், சும்மா பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி வீணாக நேரங்களை காலங்களை கழிக்கிறவளாக நாங்கள் இருந்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமையை பொய்ப்பிக்கின்றவர்களாக இருந்து விட்டோம். உண்மையாகவே மறுமை நாள் இருக்குது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நாம் மௌத்தாகுவோம் என்ற நினைப்பு ஒருவனுக்கு இருந்தால் அவன் சரியா ரசூலுல்லாவை பின்பற்றுவான். அதைத்தான் அந்த குர்ஆன் வசனம் சொல்லுது, லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகளாரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் யாருக்கு முன்மாதிரி என்றால் மறுமை நாளை ஆதரவு வச்சு அல்லாஹ் இருக்கான் என்று அல்லாஹோட நினைப்போட யார் வாழ்கிறானோ அவனுக்குத்தான் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. இப்போ மறுமையை பொய்ப்பிக்கிறவன் இந்த உலகத்தில் நான் என்ஜாய் பண்ணணுமெண்டு ஓட்டு என்ன செய்கிறான், இந்த படத்தில் நாடகத்தில் விளையாட்டு போட்டிகளில் வர கதாநாயகர்களை போல தன் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறான். அங்கே மறுமையில் போய் சொல்லுகின்றான், நாங்கள் மறுமையை பொய்ப்பித்து கொண்டிருந்தோம், ஹத்தா அத்தானல் யகீன், மவுத்து வரைக்கும் இப்படியே நடந்தோம், இதனால் எங்களுக்கு இந்த நிலைமை என்று சொல்கின்றான். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிற்கும் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது, யாருக்கும் இடையூறு செய்கிறவனாக ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி, உண்மையான முஸ்லிம் யார் என்றால் அவன் தன்னுடைய நாவினாலேயோ கரத்தாலேயோ மற்ற ஆட்களுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் வாழ்வானே அவன்தான் உண்மையான முஸ்லிம். நம்முடைய இளைஞர்களை இந்த ஹதீஸோடு ஒப்பிட்டு பாருங்கள், மற்ற ஆட்களுக்கு இடையூறு செய்கிறதான் இவன் நல்ல வேலை. உதாரணமாக வாகனங்கள் ஓட்டுற விஷயத்தில் சுபஹானல்லாஹ், நம்மளோட பாட்டுக்கு ஓட்டிக்கு இருப்போம், ஒரு 40 போகும், நம்முடைய திடீரென்று ஒரு கொசு போகிறாப்பில் இருக்கும், என்னென்னு பார்த்தா முன்னால் ஒருவன் போயிட்டு இருப்பான், மவுத்தாகிறதுக்கு போகிறாப்பில் போவான். அதே போன்று பைசிக்கல்களில் சைலன்சர் என்ற ஒரு சாமான் இருக்குது. சைலன்சர் என்ற சொன்னாலே அது சத்தத்தை அடக்கிறது தான். இவன் அதுக்கு மேலே ஒரு மப்ளரை பூட்டி வச்சிருப்பான், அது படம் புடும் புடும் கொண்டு போகும், சீவம் பேத்துடும் அது வழி இருக்கிற ஆட்கள். அதுலேயும் விசேஷம் என்னென்னா, அந்த ஸ்கூல் கலைகிற நேரம், உண்மை நான் ஒரு ஆசிரியர் என்ற வாயில் பசியோட தாகத்தோட பிள்ளைகளுக்கெல்லாம் படித்து கொடுத்து போட்டு அப்படியே கடும் கஷ்டப்பட்டு அந்த 2 மணி வெயில் சரியாக தலையில் அடிச்சுக்கிரிக்கும், வெளியாயிரு நம்ம வீட்டை போகுமெண்டுக்கு வரக்குள்ள வருவாம் பரத்து ஆரண்டு பார்த்தா நம்மளோட பழைய மாணவர் அப்படித்தான் இருக்கிட்டே வர. அடுத்தது சும்மா சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கும், திடீரென்று ஒரு லொரியில சத்தம் உண்டு, ஹோன் சத்தம் உண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா லொரியில் மோட்டர் பைக்குகள் விட்டு வர, சின்ன மோட்டர் பைக்குகள் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு தான் நமது வாலிபர்களுடைய நிலைமை இருக்கின்றது. அதே போன்று இரவு நேரங்களில் சில நேரம் 10 மணி 11 மணி அந்த மாதிரி நேரத்தில் திடீரென்று சத்தம் கேட்கும், ஹூ ஹாண்டு கேட்கும். அப்போ நாம் மவுத்தான வீடு என்ன ஏரியா, பொம்பளையெல்லாம் கத்துறானே, கத்துறது கூட அப்படி கத்துறது தானே. வெளியிறங்கி பார்த்தா ஒரு வாலிபர்கள் கொஞ்சம் பேர் இந்த டபுள் சிக்னல் எல்லாம் போட்டு ஒரு சைக்கிளில் கத்தி ஒப்பாரி வச்சுட்டு வருவானல் கூவாண்டு. என்னென்று பார்த்தா கிரிக்கெட்டில் வெண்டு தான், கிரிக்கெட்டில் வின் பண்ணினத்தான் இவ்வளவு சத்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது சமுதாயத்தினுடைய நிலைமைகளை சொல்லுகின்ற போது கவலையாக இருக்கின்றது. இந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமண்டா யாருக்கும் இடையூறு இல்லாமல் வாழணும் என்று ஹதீஸ் சொல்லுது. மற்றவரை இடையூறு இடைஞ்சல் செஞ்சே வாழ்கிற ஒரு இளைஞர் சமுதாயம் தான் உருவாகி கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு இஸ்லாமண்டா, இஸ்லாமுடைய அறிவுறுத்தலண்டா, ஒரு கத்தி அல்லது ஒரு வாழை பள்ளிக்குள்ளே கொண்டு வரக்குள்ள அல்லது மக்கள் உள்ள இடங்களுக்கு கொண்டு வரக்குள்ள அந்த கூரான ஆயுதத்துக்கு கவர் போட்டுக்கு வரணும் என்று சொல்லுது இஸ்லாம். அப்படிப்பட்ட அழகான மார்க்கம்.
நம்மளோட பிள்ளைகள் செய்கிற வேலையில் சுபஹான் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சூரத்துல் லுக்மானில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன நல்லுபதேசத்தை சொன்னார்கள். வக்ஸிது ஃபி மஷீக்க, மகனே உன் நடையில் நடுத்தரத்தை பேணு. வகுலுல் மின் சௌத்திக்க, உன் சத்தத்தை தாழ்த்திக்கொள். இன்ன அன்கரல் அஸ்வாதி ல சௌத்துல் ஹமீர், சத்தத்திலேயே மிகவும் அருவருப்பான சத்தம் கழுதையினுடைய சத்தம் என்று சொன்னார்கள். இப்படி தான் இஸ்லாம் சொல்லுது. ஆனால் நம்முடைய இளைஞர்கள் இது எல்லாத்துக்கும் தலைகீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம எல்லோருக்கும் ஒரு நாள் மவுத் இருக்கிறது. குறிப்பாக வாலிப சமுதாயம். அல்லாஹ் மறுமையில் 5 விடயங்களை பற்றி கேட்காமல், அந்த கேள்விகளுக்கு அடியான் பதில் அளிக்காமல் முன்வைத்த காலை பின்னுக்கு எடுக்கலாம். அதில் ஒன்று, ஒரு வாலிபன் தன் வாலிபத்தை எப்படி கழித்தான் என்பது பற்றி அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட பருவம் தான் வாலிப பருவம். சும்மா நாம் என்ஜாய், நாம் விரும்பின மாதிரி வாழலாமண்டில்லை. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்குறதுக்கு இருக்கான். அந்த கேள்வி கணக்குக்கு அந்த பருவத்தில் நீ என்ன செஞ்சாய் என்றதுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் முன்வைத்த காலை பின்வைக்க முடியாது. வாலிப பருவத்தை வணக்கங்களில் கழித்த வாலிபனுக்கு அல்லாஹ் மறுமையிலே நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் வழியில் தன்னுடைய அரசினுடைய நிழலிலிருந்து நிழல் வழங்குகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த வாலிப சமுதாயத்துக்கு இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தந்திருக்கிற வாலிபத்தை வணக்கங்களுக்காக கழிப்போம். வயோதிப நிலையிலே, கண் பார்வை இல்லாத நிலையிலே குர்ஆனை நான் ஓதிருக்கலாமே என்று அந்த நேரத்தில் போய் கவலைப்படாமல், ருக்கு சுஜூது செய்வதற்கு கஷ்டப்படுகிற கதிரையிலே இருந்து ருக்கு சுஜூது செய்கிற காலத்திலே, நான் வாலிப பருவத்திலே இந்த ருக்குவை சுஜூதை செய்திருக்கலாமே என்று கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. நம்முடைய வாலிபர்கள் இந்த இளமை பருவத்தில் பள்ளிவாசல்களுக்கு வராமல், தொழுகையிலே கலந்து கொள்ளாமல், குர்ஆனை ஓதாமல் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனையோ சகோதரர்கள் குர்ஆனை எனக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறது, என் கண் பார்வை போய்விட்டதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் சுஜூது செஞ்சு எத்தனை வருஷம் என்னால் இயலாமல் இருக்கிறதே என்று வருந்துகிறவர்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் வாலிபர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மௌத்தான மத்தாக்கள் நல்லா சொல்லணும். அந்த புள்ள தொழுற புள்ள, அந்த புள்ள ரமலானில் நோம்பு பிடிச்ச புள்ள, பெரியவங்களை நல்லா மதித்து நடந்த புள்ள, இப்படி சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே ஒரு சந்தர்ப்பத்தில், வஜபத் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்படி என்றால் என்ன என்று. ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது, மக்கள் நல்லா புகழ்ந்தார்கள், வஜபத் என்றார்கள். இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது, மக்கள் மிக மோசமாக சொன்னார்கள், அப்போதும் வஜபத் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, 2 சந்தர்ப்பத்திலேயும் வஜபத் என்றீர்கள், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னார்கள். நீங்கள் முதலாவது சென்ற ஜனாசாவை நல்ல முறையில் அவருடைய நல்ல நடைமுறைகளை சொல்லி புகழ்ந்தீர்கள், அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது. 2வது சென்ற ஜனாசாவை குறித்து நீங்கள் அவருடைய கெட்ட நடைமுறைகளை குறித்து பேசி அவரை இகழ்ந்து சொன்னீர்கள், எனவே அவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார். வாலிபர்களே, மைக்கார் மை பெட்ரோல், நான் எப்படியும் திரிவேன் என்று தெரிய முடியாது. இந்த பூமியிலே இருக்க மக்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அந்தும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் தான் இந்த பூமியில் மற்றவர்களுக்கு சாட்சியாளர்கள் என்று குறிப்பிட்டார்கள். எனவே நமது மரணத்திற்கு பிறகு மற்ற மக்கள் நம்மை நல்ல முறையில் சான்று பகர்கின்ற அந்த நல்ல இளைஞர் சமுதாயமாக, குர்ஆன் சுன்னாவின்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை, அவருடைய கலாச்சாரத்தை மட்டும் பேணி ஒழுகிற அந்த நல்ல ஒரு இளைஞர் சமுதாயமாக நாம் ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் எல்லோருக்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.